இவ்ளோ வருஷத்துல நீ என்னைக்காவது விஷன் போர்டு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கியா? இல்ல விஷன் போர்டுனா என்னன்னாவது தெரியுமா? அது ஏன் வைக்கிறாங்க? இது எதுவுமே உனக்கு தெரியல. நீ பண்ணவே இல்லனாலும் பரவால்ல. பட் ஆனா இந்த வருஷம் என்ன பண்றோம்? நம்ம விஷன் போர்ட் செட் பண்றோம். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா விஷன் போர்ட் செட் பண்றோம். ஓகேயா? நான் வந்து லாஸ்ட் இயர் விஷன் போர்ட் செட் பண்ணேன். ஆக்சுவலி நான் இத்தனை வருஷத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் நம்பினதும் கிடையாது, செட் பண்ணதும் கிடையாது. சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை சம்திங் அப்படிங்கிற மாதிரி 2025 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ உட்காந்து எனக்கு பிடிச்சது என்ன, நான் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேஜ்ல கொலேஜ் பண்ணி வச்சேன். திஸ் இஸ் த பேஜ். ஓகேயா? ஸோ நான் வைக்கும்போது ஐ வாஸ் லைக், நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்ற எந்த தாட்டுமே எனக்கு இல்லை. பட் சம்ஹவ் இப்போ 2025 முடிய போகுது இல்லையா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போதான் எனக்கு தோணுது, ஆக்சுவலி விஷன் போர்டு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மந்திர போர்டு. ஓகேயா? இந்த எப்படி பேய் போர்டு, அந்த போர்டு, இந்த போர்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது உனக்கான ட்ரீம்ஸ் போர்டு. இதை பார்க்கும்போது உன் ட்ரீம்ஸை நோக்கி உனக்கு ஓடணும்னு தோணுதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா இத விஷன் போர்டை நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா ஈவென்ச்சுவலி அந்த இயர் ஆரம்பிக்கும் போதோ முடியும் போதோ நீ வந்து அதுல என்ன போட்டு வச்சிருக்கியோ அதுல மேக்சிமம் ஆஃப் த திங் கண்டிப்பா நடந்துரும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த வருஷத்தை நம்ம விஷன் போர்டோட தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ விஷன் போர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீ என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். ஓகேயா? ஸோ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது நிறைய தான் உனக்கு பிடிக்கும். உனக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும், உனக்கு நிறைய தூங்க பிடிக்கும், உனக்கு வந்து செம்மையா ஸ்கின் இருக்கணும்னு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில கேட்டகரிஸும் இருக்கும். நான் கேட்டகரிஸ்லாம் சொல்றேன். உனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொலாபரேட் பண்ணி ஒரு விஷன் போர்ட் மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ஓகே? ஸோ நம்ம என்னோட லாஸ்ட் இயர் இதுல இருந்தே போயிடலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் 9 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸை வந்து நம்ம செட் பண்ணோம். விஷன் போர்டில் ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், 9 செட் ஆஃப் கோல்ஸை நம்ம செட் பண்றோம். அந்த 9 விஷயத்தை நோக்கி மட்டும்தான் உன்னோட கோல்ஸ் எல்லாமே அந்த இமேஜ் இருக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உன்னோட கெரியர் அண்ட் பிஸ்னஸ். நான் இந்த 9 செட் ஆஃப் கோல்ஸை வச்சாலாம் நான் பண்ணல. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கெரியர் அண்ட் பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் எங்க போட்டுன்னு எனக்கே தெரியலையே, நியூ ஜாப். இங்க வந்து நான் நியூ ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ எனக்கு கெரியர் அப்படின்றது ஒன்று முக்கியம். நீ என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு ஒரு நியூ ஜாப் மாறணும்னாலும் சரி, இல்லைன்னா உனக்கு வந்து நான் சைட்ல இந்த பிக்சர் போடுறேன், என்னோட விஷன் போர்டு அப்படிங்கறத நான் சைட்ல காட்டுறேன். ஸோ நான் நியூ ஜாப் வாங்கணும் அப்படின்றத பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஐ காட் த நியூ ஜாப். கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி உனக்கு கெரியரா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், உனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீ முன்னாடியே இது பண்ணிட்ட அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீ வந்து அந்த விஷயத்த அடைஞ்சிருவ. ஸோ அது தெளிவா இருக்கணும். நீ என்ன இமேஜ் போடுற அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். நியூ ஜாப் அப்படின்னா நியூ ஜாப் போடு. பிசினஸ் க்ரோ பண்ணணும்னா ஐ வாண்ட் டு க்ரோ மை பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிளியரா இருக்கணும். இல்ல உனக்கு வந்து இப்ப இருக்கிறதுலே நீ வந்து பெரிய பொசிஷன் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உன்னோட கெரியர் அண்ட் பிசினஸ்க்கான இமேஜை நம்ம டேக் பண்ணோம். ஓகே? ஸோ செகண்ட் ஒன் இஸ் பர்சனல் க்ரோத். உன்னோட பர்சனல் க்ரோத் அப்படிங்கிறது என்ன? உனக்கு என்னெல்லாம் உனக்கு வந்து இந்த மாதிரி செம்மையா ட்ரெஸ் பண்ணிக்கணுமா இருக்கட்டும், உன்னோட ஸ்கின் செம்மையா இருக்கணுமா இருக்கட்டும், இது எல்லாமே உன்னோட பர்சனலுக்கு நீ வளர்த்துக்கிற க்ரோத் தான். நான் இதுல என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் ஒன்று இருக்கு. ஓகேயா? அந்த அட்டையர் வந்து நான் போடணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைன் இது வரைக்கும் போடல. சம்ஹவ் என்னைக்கோ ஒரு நாள் போட்டிருக்கேன் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ இட் அதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டையர் சூஸ் பண்ணி நான் அதை டிசைன் பண்ணி வச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு இந்த இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ த கிளியர் ஸ்கின் அப்படிங்கிறதே நான் ஒரு கோலாக வச்சிருந்தேன். அதையுமே நான் அட்டைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உனக்கு பர்சனல் க்ரோத் அப்படிங்கிறதுல உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீ செட் பண்ணிக்கணும். புரியுதா? இந்த ஹாபீஸாக இருக்கட்டும், இல்லை உனக்கு வேற ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை வந்து நல்ல முறை போன வருஷம் என்னெல்லாம் இல்லையோ இந்த வருஷத்துல உனக்கு அது எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட பயங்கரமான ஒரு வேர்ஷனுக்கான விஷன் போர்டா இது இருக்கணும். சரியா? பழைய விஷயத்துல இருந்து எதுவுமே இந்த விஷயத்துக்கு வரக்கூடாது. 2026 எல்லாமே புது விஷயம், புதுசான விஷயம், எல்லாமே உன்னை மேம்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கணும். The third one is financial thing. ஃபினான்ஷியல் அப்படின்னு வந்துட்டாலே உனக்கு வந்து உன்னோட இன்கம் நீ எவ்வளவு க்ரோ பண்ற, உனக்கு இன்கம் எப்படி க்ரோ பண்ணும், உனக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ்ல சம்பாதிக்கணும்னு ஆசையா, இல்ல ஒரே ஒரு ஜாப்ல வந்து உனக்கு இன்னும் நிறைய நிறைய மேல சம்பாதிக்கணும்னு ஆசையா, என்ன மாதிரியான அமௌண்ட் நீ டார்கெட் பண்ணி வச்சிருக்க, இல்ல உனக்கு மேசிவான அமௌண்ட் வந்து ஜெயிக்கணுமா, அதாவது ஜெயிக்கணும் மீன்ஸ் ஏர்ன் பண்ணுமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் புட் தட் அந்த டாலர் அப்படின்னா உனக்கு இவ்வளவு டாலர் சம்பாதிக்கணும்னு ஆசை, இல்ல நம்ம காசுல இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசை, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்டை நீ எழுதி வச்சுட்டு ஓகே நான் அதுவுமே ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு பார்த்தா தெரியுதுல. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி. நான் ஏன் இந்த இதுல ஃபேமிலியை கொண்டு வரலன்னு எனக்கே தெரியல. நான் என்னதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தேன் போல.
ஸோ ஃபேமிலி, உனக்கு ஃபேமிலி கோல்ஸ் என்ன, அதுக்கு நீ எப்படி செட் பண்ணணும், நான் வந்து ஃபேமிலி எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஃபேமிலி ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபேமிலியோட நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நீ வந்து ஒரு கிளியரா ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதுக்கான பிக்சர்ஸை நீ போய் ஆன்லைன்ல இன்டர்நெட்ல எதுல தேடினாலுமே உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பிக்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூ ஜஸ்ட் போட் இட் இன் த விஷன் போர்ட். அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நீ இருக்க அப்படின்னா யூ ஜஸ்ட் அதுல நீ எப்படி இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இல்லை அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரேன்னு நினைக்கிறியா, யூ ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டூ இட். இல்லை உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ திங்க் லைக் ஐ வாண்ட் டு லைக் இந்த இயர்னாவது நான் ரிலேஷன்ஷிப்ல போகணும், எனக்கான லவ் நான் ஃபைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம்னாவது வச்சுக்கோ. ஓகே, அது உனக்கு வேணும்னா யூ ஜஸ்ட் ஆட் இட். எந்த பீப்புளுமே ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம். லவ் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உனக்கு இந்த வருஷம் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவாக வேணா இருக்கட்டும், பட் உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம்க்கான பிக்சரை நீ கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோ. அதை மட்டும் எப்பவுமே டீல்ல விட்டுறாது. அதுவும் நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் த செவன்த் ஒன் இஸ் யுவர் மென்டல் ஹெல்த். உனக்கு மென்டல் ஹெல்த்தை தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸே பண்ணணும். உன் மென்டல் ஹெல்த்தை, உன் மென்டல் பீஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ற எந்த திங்ஸுமே உனக்கு வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு நான் சொல்றதுதான், உன் லைஃப்ல வர எந்த விஷயமா இருக்கட்டும், இட் ஹேஸ் டு மல்டிப்ளை யுவர் ஹாப்பினஸ். ஓகேயா? இன்னுமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உன் லைஃப்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல யூ ஹேவ் டு கட் தட் டவுன் அண்ட் தென் த்ரோ இட். ஓகே, எந்த ஒரு விஷயம் எவ்வளோ அந்த விஷயம் பிடிச்சிருந்தாலுமே சரி, அது உன்னை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு வேண்டாம். 8th ஒன் இஸ் பிசிக்கல் ஹெல்த். அதாவது நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லாம இருப்போமா, ஜிம் போகணும், ஜிம் போகணும், ஜிம் போகணும். ஜனவரி 1 நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இந்த மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் மணியை கட்டிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா அது பக்கம் போறதே கிடையாது. ஸோ உன்னோட பிசிக்கல் ஹெல்த்தை நீ ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்த்துப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை அதில் ஆட் பண்ணு. ஸோ விச் இஸ் ஜிம் இமேஜ். ஓகேயா? ஸோ இந்த கேட்டகிரி போக ஸ்பிரிச்சுவல் கேட்டகிரி விச் இஸ் த 9th ஒன். நீ எவ்வளோ எப்படி சொல்லலாம், 9th ஒன்னா 10th ஒன்னா எல்லாமே குழம்பிடுச்சு, பட் நான் பார்த்து கரெக்டாக நம்பர்ஸ் போடுறேன். ஸ்பிரிச்சுவல் நீ வந்து அமைதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த மாதிரி ப்ரேயர் 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 பண்ணு, மறக்காம ப்ரேயர் பண்ணு. சரியா? இத்தனை வருஷமா நீ ப்ரேயர் பண்ணலனாலுமே சரி, இந்த வருஷம் கண்டிப்பா நீ ப்ரே பண்ணு. ஓகே, இந்த வருஷம் ப்ரே பண்ணி உனக்கு நல்லா நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இத்தனை வருஷம் உனக்கு ப்ரேயர் பண்ண பிடிக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, இந்த வருஷம் எனக்காக ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் த ப்ரேயர். ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஏன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவ, யூ வில் see the result of praying. ஓகே, அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணு. ஆல்வேஸ் லவ் திங்ஸ் அண்ட் ப்ரே. ஓகேயா? நீ எப்பெல்லாம் வேண்டிக்கிறியோ அது எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பு, கிடைக்கும் அப்படின்றது நம்பு. நம்பிக்கை தானே அது. என்னது, அதையும் கூட மறந்து போற அளவுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்ல இருந்து தள்ளி வந்துட்டு போல. ஆல்சோ மெயினான இன்னொரு திங், சுகர். நம்பிக்கை அதுதானே எல்லாம், அப்படிதானே இருக்கும் அது. ஆமா. ஸோ சுகர் அப்படின்றத விடணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கோடி கும்பிட்டு போட்டு அதோட விட்டுரு. பட் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம ஜனவரி 1 ஆரம்பிக்கும் போது இந்த கேக் கட்டிங் பண்ணி சுகரோட தான் ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படிதான் நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா சுகர் விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் என்னோட மெயின் விடுறது வந்து இட்ஸ் நோ சுகர். ஓகே, ட்ரை பண்ணிட்டு நான் அடுத்த வருஷம் கடைசியில அப்டேட் பண்றேன். அடுத்தது வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். இட்ஸ் லைக் நிறைய எக்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் கம்மியான கார்ப்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன்ஸ். எப்பவுமே இதுக்கு அடிமையாகக்கூடாது. சரியா? இந்த நாக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டுக்கும், அதுக்கப்புறம் வயிறுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லா கஷ்டமும் இந்த மொத்த உடம்பும் தான் சேர்ந்து படும். இந்த நாக்குக்கு எப்பவுமே ஜாலியா இருக்கும், ஆனா உடம்புக்கு எப்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ நீ எப்பவுமே நாக்குக்கு அடிமையாகாம உன் உடம்ப எவ்வளவு நல்லா பாத்துக்கணும், அதுக்கு என்னெல்லாம் ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நல்லது ஹெல்த்தி மட்டுமே சாப்பிட்டு. இது போக அதுல நான் சில விஷயம் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா, லைக் ட்ரிங்க் மோர் வாட்டர் அண்ட் ஆல்சோ டிசிப்ளைன். என்னைக்குமே மோட்டிவேஷனை டெய்லி எதிர்பார்த்துட்டு இருக்காது, அதனால ஒரு இயர் ஃபுல்லா எதையுமே பண்ண முடியாது. எப்பவுமே டிசிப்ளினாரு. எப்பவுமே நான் கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன நடந்தாலுமே உனக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ணிட்டு நீ கவலைப்படு. சரியா? அண்ட் ஆல்சோ சில உனக்கு பிடிச்ச மாதிரி கோட்ஸ் இருக்க சில இமேஜ் நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, they will judge you anyway so keep going. உன்னை எல்லாருமே தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நான் அது எதுக்கு ஆட் பண்ணேன்னு தெரியல, பட் என்ன எந்த டைம்ல ஆட் பண்ண, எப்படி ஆட் பண்ண, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். பட் அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை தான் இப்போ எனக்கு உருவாயிருக்கு. என்னன்னா, நீ என்ன ஜட்ஜ் பண்ணுவ, ஐ வில் மேக் த வீடியோஸ், நீ அதுக்காக என்ன ஜட்ஜ் பண்ணுவ, இது எல்லாமே நடக்கும். பட் நான் somehow இங்க எழுதி வச்சிருக்கேன், they will judge you but keep going. நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ நீ ஆட் பண்ற ஒவ்வொரு இமேஜுக்கான
விஷயமுமே அந்த வருஷம் நடக்க போகுது, நடக்கும். ஸோ டுடே ஐ வில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ என்னைக்குமே டுடே எவ்ரி சிங்கிள் டே ஐ டூ சம்திங், அதுக்கான கோட்ஸ் தான் அது. ஸோ அதுவுமே உனக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேலன்ஸ் லைஃப் எப்பவுமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே சைடு ஓடிட்டே இல்லாம உன்னையும் பார்த்துக்கணும், உன் வேலையும் பார்த்துக்கணும், உன் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், உன் மனசுல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஸோ அதுக்காக பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம நிறைய வெளியே டிராவல் பண்றது. ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எங்காவது வெளியே அப்ராட் போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னா ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன் தட் ஒன். அப்ராட் போறதா இருக்கட்டும், அண்ட் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் அந்த இமேஜை எடுத்து இங்க போட்டுரு. அண்ட் நான் சில கேலண்டர்ல இது பேர் என்ன, கிளாக் சிம்பிள் போட்டிருக்கேன். எதுக்குன்னு சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்றது. அது எல்லா நாளும் முடியாது இல்லையா, பட் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வருஷம். அண்ட் ஆல்சோ லிவ் இன் த மொமெண்ட். எப்பவுமே பாஸ்ட் நினைச்சு ரிக்ரெட் பண்ணாம ஃபியூச்சர்லயே வாழ்ந்துட்டு இல்லாம ஆல்வேஸ் லிவ் இன் த ப்ரெசென்ட். இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருது அப்படின்னா, நம்மளே ஒரு புது கேட்டகரி போட்டுக்கலாம். என்ன கேட்டகரினா, கோட்ஸ் கேட்டகரி. கோட்ஸ் கேட்டகரியில உனக்கு கோட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறதே அந்த பவர்ஃபுல்லான கோட்ஸ் தான். அதெல்லாம் இல்லாம ஒரு விஷன் போர்டு நம்மளால ரெடி பண்ண முடியாது. ஸோ கோட்ஸ் கோட்ஸ் கோட்ஸ், ஆல்வேஸ் கோட்ஸ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஜேர்னல். நீ என்ன பண்ணாலுமே கடைசி எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணும், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்றத எழுதிக்கோ. ஓகேயா? ஸோ அதுக்கு நீ ஏதாவது நோட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் இருக்கட்டும், whatever it is, just order some notebook like டெய்லி பிளானர், வீக்லி பிளானர், இயர்லி பிளானர், இந்த மாதிரி பிளானர்ஸ்லாம் நிறையா இருக்கு. ஆல்சோ ஐ காட் சம்திங் ஃப்ரம் புது நோட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து சில பல்க் எல்லாம் கிடையாது, ஒரு 3-4 பிளானர்ஸ் வந்து ஐ ஹவ் காட் இட். ஸோ அங்கே சீரியஸ்லி இட் வாஸ் ஸோ குட். நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா பயங்கரமா நல்லா நீட்டா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அஃப்கோர்ஸ் டெய்லியுமே உங்களுக்கு ஜேர்னல் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் உங்க பேஜ் கீழே டேக் பண்றேன். இஃப் யூ லைக் இட், டூ செக் இட் அவுட். அண்ட் அவ்வளவுதான், திஸ் இஸ் வாட் இட் இஸ், விஷன் போர்டு அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ மெயின் திங், கேர்ள்ஸுக்கா இருக்கட்டும், பாய்ஸ் மந்த்லி ஹேர் கட் இருக்கு. கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஹேர் கட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்சோ டிட் த ஹேர் கட். ஸோ மோஸ்ட்லி இங்க இருக்க அந்த பேஜ்ல இருக்க ஓவரால் இதை வந்து நான் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் போய் உட்காந்து என்னோட 2026க்கான விஷன் போர்டை கிரியேட் பண்ண போறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீ விஷன் போர்டை சும்மா சாதாரணமாக நினைக்காத. ஆக்சுவலி இட் வில் ஹேப்பன், ஃபார் ஷுர் இட் வில் ஹேப்பன். இந்த மாதிரி நடக்காது, வெறும் இமேஜ் மட்டும் போட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நடக்காதுன்னு சொல்றதை முதல்ல நிறுத்திட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணலாம். சும்மா ஏனோ தானே ட்ரை பண்ணாத, நடக்கும்னு நினைச்சு உனக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி உன்னோட விஷன் போர்டு கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னா, நீ பார்க்குற பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு, நீ பேஸ்ட் பண்ணலைனாலும் நீ நினைச்சிட்டு அது நடக்கும். நான் இதை பேஸ்ட் பண்ணவே இல்லை, நான் இப்போதான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தேன். ஸோ சம்ஹவ் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால நீ டெய்லியும் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிரியேட் த விஷன் போர்டு. ஸோ அப்போ கிரியேட் பண்ணலாமா? டூ கமெண்ட் இட் டவுன். லெட்ஸ் கிரியேட் விஷன் போர்ட் 2026. இது டைப் பண்றதுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாம போகக்கூடாது. ஓகே, ப்ளீஸ் டூ கமெண்ட். அப்போ நான் கிளம்பிட்டா கண்டிப்பா நீ விஷன் போர்டை கிரியேட் பண்ணி 2026க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி இருக்கணும். பண்ற ஓகே? இப்போ நான் கிளம்புறேன். see you all in another video. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா என்ன பண்ணும்? do like, share, comment, subscribe and hype the video. ஓகே, இதை நான் சொல்லும் போது உனக்குமே பழகி இருக்கும்ல ஒரு மாதிரி கோரஸா. do like, share, comment, subscribe and hype the video. ஓகே, சரி நான் கிளம்புறேன். டாடா, பாய், டேக் கேர்.